The Bible says when Aaron was 3 years old, Moses was born. ஆரோனுக்கு 3 வயது இருக்கும்போது மோசே பிறந்தான் என்று வேதம் சொல்கிறது. The Holy Bible says the Israelites stayed in Egypt for 430 years. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. When God called Moses, he was 80 years old. கர்த்தர் மோசேயை அழைத்தபோது மோசேக்கு 80 வயது இருந்தது. So 430 minus 80, how much? 430 இலிருந்து 80 கழித்து விட்டால் எவ்வளவு? 350 வருடங்கள். So in their 350th year in Egypt, Moses was born. அவர்கள் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 350 வருடங்களாக அடிமையாக இருக்கிற நாட்களிலே மோசே பிறந்தார். So I believe for more than 80 years they were slaves. 80 வருடங்களுக்கு அதிகமாக அவர்கள் அங்கே அடிமைகளாய் வாழ்கிறார்கள். Today for us even to live one day as a slave very difficult. இன்றைக்கு நம்மால ஒரு நாள் கூட அடிமையாக வாழ முடியாது. But how come 80 years they lived? எப்படி இவர்கள் 80 வருடங்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள்? When we suffer a little bit, we need immediate relief. நமக்கு இன்றைக்கு சின்ன கஷ்டம் வந்து விட்டால் அதுக்கு உடனடியாக தீர்வு வேண்டும். We pray, we cry and we wallow on the floor. நாம் ஜெபிக்கிறோம், அழுகிறோம், கத்தி புரளுகிறோம். But the Israelites were slaves. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். They were slaves for more than 80 years. அவர்கள் 80 வருடங்களுக்கு மேலாக அடிமைகளாய் இருக்கிறார்கள். Their lives were bitter for more than 80 years. அவருடைய வாழ்க்கை 80 வருடங்களுக்கு மேலாக கசப்புள்ளதாய் இருக்கிறது. For 80 years they had no celebration. 80 வருடங்கள் அவர்கள் வாழ்க்கையில ஒரு கொண்டாட்டமும் இல்லை. For 80 years they had no holiday. அவர்களுக்கு 80 வருடங்களிலே விடுமுறை நாட்களே இல்லை. For 80 years they got no salary. 80 வருடங்கள் அவர்கள் சம்பளம் வாங்கவே இல்லை. Today for 1 or 2 3 months when we don't get salary, how we become? இன்றைக்கு 1 or 2 மாசங்களுக்கு நமக்கு சம்பளம் வராவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? When we get our salary on time, we tell no one. நமக்கு சரியான நேரத்திலே சம்பளம் வரும்போது நாம் ஒருவரிடத்திலும் சொல்வதில்லை. But when our salary is not credited to our account, we call everyone and tell. ஆனால் நமக்கு சரியான நேரத்திலே சம்பளம் வராவிட்டால் எல்லாருக்கும் சொல்லிடுவோம். This month I didn't get my salary. இன்னைக்கு சம்பளம் இந்த மாசம் சம்பளமே வரல இன்னும். Oh, I didn't get my salary for 3 months. இந்த 3 மாசம் எனக்கு சம்பளமே வரல. What about the 20 years you got your salary? 20 வருடங்கள் என்னைக்கு சரியா சம்பளம் வந்தது சொன்னோமா? We never told anyone. ஒருத்தட்டியும் சொல்ல கிடையாது. But for 1 or 2 months when we don't get salary, ஆனால் 1-2 மாசம் சரியா சம்பளம் வரலனா, that doesn't mean we won't get, we would get at the end. அதனுடைய அர்த்தம் நமக்கு ஒருவேளை சம்பளமே வராதுன்னு இல்ல, லேட்டா வரும். But these people for 80 years they worked hard labor but they never got any salary. ஆனால் இந்த ஜனங்கள் 80 வருடங்கள் வேலை செய்தார்கள், ஒரு நாளும் சம்பளம் என்ன வாங்கவே இல்லை. I think many might have backslidden because of all these things in Israel. இந்த வாழ்க்கை இப்படி இருந்ததனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள்ல अनेகர் பின்மாற்றத்திலே போயிருப்பார்கள். I think many of them may have called God and told, you promised our fathers Abraham, Isaac and Jacob that we would be great. We are all here slaves. अनेகர் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிருப்பாங்க, நீங்க எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னீர், ஆனால் நாங்கள் அடிமைகளாக இந்த தேசத்தில் இருக்கிறோம். Lord, don't you have mouth, don't you have ears, don't you have brain, don't you have common sense? ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூளை இல்லையா, வாய் இல்லையா என்று ஆண்டவரை பார்த்து கேட்டிருப்பார்கள். How our father with dedication came from Ur and settled in Canaan. எப்படி எங்களுடைய பெற்றோர் எல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தை விட்டு நீர் சொன்ன தேசத்திலே வந்து தஞ்சம் புகுந்தார்கள். For 350 years, for 400 years, for 430 years we are all slaves. 350 400 430 வருடங்களாக நாங்கள் இந்த தேசத்திலே அடிமைகளாகவே இருக்கிறோமே. We don't have our own land. எங்களுக்கு சொந்த தேசம் இல்லையே. Whereas Lot's children who came with us are having their own countries. ஆனால் லோத்துவினுடைய பிள்ளைகள் எங்களோடு தான் வந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு என்று நாடுகளே இருக்கிறது. Even though they are not spiritual, they have their own country. அவர்கள் ஆவிக்குரியவர்களாக கடவுளுக்கு பயப்படுவர்களாக வாழவில்லை, ஆனால் அவர்களுக்கு நாடுகள் இருக்கிறது. Esau and his children, they have their own country. ஏசாவையும் அவனுடைய பிள்ளைகளையும் பாருங்கள், அவர்களுக்கு எல்லாம் நாடுகள் இருக்கிறது. Ishmael and his descendants, they all have their own country. இஸ்மவேலையும் அவனுடைய பிள்ளைகளையும் பார்க்கும்போது அவர்களுக்கு நாடுகள் இருக்கிறது. They are all not spiritual. அவர்கள் ஆவிக்குரியவர்களே அல்ல. They were not called by you. அவர்கள் உம்மால் அழைக்கப்படவே இல்லை. They have their own country. ஆனால் அவர்களுக்கு தேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. They have peace. அவர்களுக்கு சமாதானம் இருக்கிறது. They have prosperity. அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. But you often said, I called you, I've called you, I've called you. We don't have even
enough food to eat. ஆனால் நீர் அநேக முறை எங்களை பார்த்து நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆனால் எங்களுக்கு சரியான சாப்பாடு கூட இல்லை. Many a time we also say in that way. அநேக நேரத்திலே நாமும் நம்முடைய வாழ்க்கையில இப்படி பேசினது உண்டு. My dear brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, it doesn't mean that God hasn't called us when we suffer. நாம் கஷ்டப்படுவதனாலே தேவன் நம்மை அழைக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. When we go through poverty, it doesn't mean that God hasn't called us. நாம் ஏழ்மையாக வாழ்வதனாலே தேவன் நம்மை அழைக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. God has called us for His glorious things in our lives to happen. நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையானவைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். So when Aaron was born, ஆரோன் பிறந்தபோது the king didn't pass any law. ராஜா எந்த ஒரு சட்டத்தையும் அங்கே பிறப்பிக்கவில்லை. So when he was born, it was some freedom for him. ஆரோன் பிறக்கும்போது பிள்ளைகளுக்கு சுதந்திரம் இருந்தது. And Aaron was 83 years old when he became Moses' spokesperson. ஆரோன் மோசேக்காக பேசுகிறவனாய் மாறின போது அவனுக்கு 83 வயதானது. First God called Moses. தேவன் மோசேயை முன்பதாக அழைத்தார். And then God called Aaron. ஆரோனை பிறகு அழைத்தார். They as brothers started working for God. அவர்கள் சகோதரர்களாக தேவனுக்கு வேலை செய்யும்படி வந்தார்கள். Moses was 80 years old. மோசே 80 வயதுள்ளவனாய் இருந்தான். And Aaron was 83 years old. ஆரோன் 83 வயதுள்ளவனாய் இருந்தான். So God never forgot even Aaron. தேவன் ஆரோனை மறந்து போகவில்லை. When God chose this wonderful family, தேவன் இந்த அருமையான குடும்பத்தை தெரிந்து கொண்டபோது God began a work in this family. கர்த்தர் இந்த குடும்பத்திலே கிரியை செய்ய தொடங்கினார். God started to use Amram and Jochebed. கர்த்தர் அம்ராமையும் இந்த ஏகோபேத்தையும் பயன்படுத்த தொடங்கினார். And God started to use Miriam. கர்த்தர் மீரியாமை பயன்படுத்தினார். God started to use Moses. கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். And God started to use Aaron. கர்த்தர் ஆரோனையும் பயன்படுத்தினார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, first Aaron became a spokesperson. முதலாவது ஆரோன் பேசுகிறவனாய் மாறினான். And then he became the high priest. அவன் அதற்கு பிறகு அவன் பிரதான ஆசாரியனாய் மாற்றப்பட்டான். God chose the tribe of Levi to serve him. கர்த்தர் இந்த லேவி கோத்திரத்தை தனக்கு வேலை செய்யும்படி தெரிந்து கொள்ளுகிறார். And from among the people of the Levi, அந்த லேவி கோத்திரத்தின் நடுவிலே God chose one family. ஒரு குடும்பத்தை மாத்திரம் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். Aaron's family. ஆரோனுடைய குடும்பம். God told Moses, கர்த்தர் மோசே கிட்ட சொல்லுகிறார், tell all Israelites, எல்லா இஸ்ரவேலரையும் பார்த்து சொல்ல வேண்டும், hereafter இதற்கு பிறகு Aaron and his children alone will be priests for me. ஆரோனும் அவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக பிரதான ஆசாரியர்களாய் இருப்பார்கள். Aaron will be the high priest. ஆரோன் பிரதான ஆசாரியனாய் இருப்பான். And his children will be the priests. அவனுடைய பிள்ளைகள் எனக்கு முன்பாக ஆசாரியர்களாய் இருப்பார்கள். So Aaron became the high priest. ஆரோன் பிரதான ஆசாரியனாய் மாறினான். If you read 1 Chronicles chapter 23 verse 13, 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது the Bible says, வேதம் சொல்லுகிறது, the sons of Amram were Aaron and Moses. அம்ராமினுடைய பிள்ளைகள் ஆரோனும் மோசேயும். And Aaron was set apart to sanctify him as most holy. ஆரோன் மிகவும் பரிசுத்தமுள்ளவனாய் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவனாக்கப்பட்டார். He and his sons forever to burn incense before the Lord and to minister to him and to bless his name forever. அவனும் அவனுடைய பிள்ளைகள் 13. So Aaron became the high priest. இங்கே ஆரோன் பிரதான ஆசாரியனாய் மாறுகிறார். And he also became a servant of God. அவன் தேவனுடைய ஊழியக்காரனாகிறார். See, from one family God picked up all the children. இங்கே பாருங்கள், ஒரு குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனை பிரித்தெடுக்கிறார். The entire family became God's servants family. இப்பொழுது அவனுடைய முழு குடும்பமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பமாகிறார்கள். Girl is also serving the Lord. The girl is also serving the Lord. அவனுடைய மகள் அவனுடைய பெண் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாள். And the boys are also serving the Lord. இங்கே அவனுடைய ஆண் பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். What a wonderful ministry. எப்படிப்பட்ட அருமையான ஊழியம் பாருங்கள். What was a wonderful privilege. அருமையான பாக்கியம் ஸ்லாக்கியத்தை பாருங்கள். When God calls, ஆண்டவர் நம்மை அழைக்கும்போது it is great to serve him.
கர்த்தருக்கு ஊழியம் செய்வது மிகவும் அற்புதமான காரியம். But without God's call, தேவனுடைய அழைப்பு இல்லாமல் we shouldn't jump into the ministries நாம் of God. ஊழியத்திற்குள்ளே குதிக்க கூடாது. So Aaron became the high priest. இங்கே ஆரோன் கர்த்தருக்கு பிரதான ஆசாரியனாய் ஊழியக்காரனாய் மாறுகிறார்.